அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சுகப் கர்த்தரி யோகம், அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்தும் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுப பலன்களை தரக்கூடிய சுப யோகங்களும் அசுப பலன்களை தரக்கூடிய அவயோகமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே சுகப் கர்த்தரி யோகம் ஒருவருடைய ஜாதகத்திற்கு அதற்கான கிரக நிலைகள் என்ன, ஜாதக அமைப்பு என்ன, சுக கர்த்தரி யோகத்தால் ஏற்படக்கூடிய ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும், இது பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக கர்த்தரி யோகம் அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு 12ஆம் வீட்லையும் ஒரு கிரகத்திற்கு 2ஆம் வீட்லையும் சுபகிரகம் இருந்தால் அது சுப கர்த்தரி யோகம்னு சொல்லுவோம். அதுவே ஒரு கிரகத்துக்கு 12ஆம் வீட்லையும் அந்த கிரகத்துக்கு 2ஆம் வீட்லையும் அதுக்கு முன்னும் பின்னும் பாபகிரகம் இருந்தால் அதுக்கு பேர் பாவகர்த்தரி யோகம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு கிரகத்துக்கு முன்னாடி பின்னாடி கிரக அமைப்பு இருக்கிறது தான் கர்த்தரி யோகம்னு சொல்கிறோம். அந்த வரிசையில் சுகம் கர்த்தரி யோகம் ராகு அப்படிங்கிற கிரகத்தை வச்சு சொல்லப்படுகிறது. ராகு நிழல் கிரகம். ராகு தான் பிரம்மாண்டம், எந்த ஒரு செயலையும் பெருசா செய்யக்கூடியது எந்த கிரகம் அப்படின்னா ராகு. பலன்களை அதிகமாக செய்யக்கூடியது, அந்த அளவுக்கு மீறி செய்யுது. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பலன்களை அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடியது யாருன்னா ராகு. ராகு தான் நவீன தொழில்நுட்பங்கள், மின்சாரம், இப்போ இருக்கிற நவீனமான எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லா தொழில்நுட்பத்துக்கும் காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா எது அப்படின்னா ராகு தான். அதாவது பிரம்மாண்டம் ராகு அப்படின்னா, ராகுனாலே அது பிரம்மாண்டம், எந்த ஒரு செயலையும் பெரிசாக செய்யக்கூடியது, எதையும் பிரம்மாண்டப்படுத்துவது, எதையும் ஆடம்பரப்படுத்துவது, இதான் இந்த ராகுவுடைய வேலை. ராகு நிழல் கிரகம், சொந்தமாக ஆட்சி வீடுலாம் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி போல செயல்படும், அந்த நட்சத்திர அதிபதி போல செயல்படும். விருச்சகத்தில் உச்சம் பெறுவதும் ரிஷபத்தில் நீச்சம் பெறுவதுமாக ராகுவுடைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே ராகு எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம், அதாவது 12 லக்கணங்களில் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு எந்த இடமாகவும் இருக்கலாம். அதிலும் குறிப்பாக ராகுவுடைய பகை வீடு இல்லாமல் ராகுவுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது சிறப்பு. ராகு உச்சமாக நீச்சம் வீட்டில் இருக்கிறத விட உச்சம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு. அதோடைய பலன்களுடைய அளவு அதில் தீர்மானிக்கப்படும். அந்த வரிசையில் ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு எந்த இடமாக இருந்தாலும் கூட அந்த ராகுவுக்கு எப்பவுமே ராகு ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு நேராக 7ஆம் இடத்துல கேது இருப்பார். அதுபோல் ராகுக்கு நேராக 7ல் கேது இருப்பார். அதை விட்டுடுங்க. இந்த ராகுவோட பாக்கி இருக்கக்கூடிய எந்த கிரகம், ஏதாவது ஒரு கிரகம் சேர்க்கை பாக்கி இருக்கக்கூடிய அதாவது ராகு ஒரு ராசி கட்டத்தில் இருக்குன்னா அந்த ராசி கட்டத்தோட ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கணும். அந்த ராகுக்கு நேராக 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. பாக்கி இருக்கக்கூடிய 6 கிரகங்களும் ராகுவுக்கு 12ஆம் இடம், ராகுவுக்கு 2ஆம் இடம், இந்த 2 வீடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் சுகப் கர்த்தரி யோகம். ஆக இப்படிப்பட்ட ஜாதகர், அதாவது இந்த சுகப் கர்த்தரி யோகம் உடைய ஜாதகத்துடைய அமைப்பு இதுதான். இந்த மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேது திசையை விட கேது திசை மட்டும்தான் பலனை குறைபடுத்தும் ஒழிய பாக்கி இருக்கக்கூடிய எல்லா திசைகளும் நல்ல பலன்களையே தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த சுக கர்த்தரி யோகமுடைய ஜாதகர் அரசனுக்கும் அரசனாவார். அரசனுக்கும் அரசனாவார் அப்படின்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறது யாருன்னா கவர்னர். இந்த கவர்னர் மாதிரியான பதவி, ஜனாதிபதியான பதவி, தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியது, முப்படை தளபதி, தரைப்படை தலைவராக இருக்கிறது, கப்பல் படை தளபதியாக இருக்கிறது, விமானப்படை தளபதியாக இருக்கிறது, அதாவது உயர்ந்த ஒரு கோடிக்கணக்கான பேர்த்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது எஸ்கார்ட்டோட போகிறது, எப்போவுமே முன்னையும் பின்னையும் கார் போகிறது, துப்பாக்கி போலீஸாருடன் ஒரு கம்பீரமான நடையுடன் கம்பீரமான தோற்றத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த சுக கர்த்தரி யோகம். முன்னாடியும் பின்னாடியும் எப்போவுமே பாதுகாப்பு படையோடு இருக்கக்கூடியவர், முக்கியமான விஐபியில் ஒருத்தராக இருப்பார். அதாவது அரசனுக்கும் அரசன் அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியிலே ஒரு உயர்ந்த அந்தஸ்துடனும் உயர்ந்த மரியாதையுடன் வாழக்கூடியவராக இந்த சுக கர்த்தர் யோகம் உடைய ஜாதகர் வாழ்வார். அதிலும் ராகு திசை நடைபெறும் பொழுது மிகச்சிறப்பான பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆக
இந்த இந்த சுகக்கர்த்தரி யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்து இந்த கேது திசையை தவிர பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து திசைகளும் நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் ராஜயோக பலன்களை சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய அமைப்பில் வாழ்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.